பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். அடடா, என்ன மழை என்ன மழை! ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போலான்னு வந்தா இம்புட்டு மழை பெய்யுதே. அட, அங்க யார் அது? மழையில நனைஞ்சுக்கிட்டு வயக்காட்டு வேலையில பாத்துக்கிட்டு இருக்கிறது. மழை பெய்யறதுனால யாருன்னு தெரியலையே. கொஞ்சம் கிட்டக்க போய் தான் பாப்போம். என்ன இது? வாழை மரத்துல இருந்து பூ பிஞ்சு எல்லாம் கொட்டி போகுதே. ரொம்ப மழையா இருக்கே, என்ன செய்யறது? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. அட, நம்ம பொன்னி இந்த புள்ள ஏன் இப்படி மழையில வந்து வேலையை பாக்குது? ஒரு குரலை கொடுப்போம். என் புள்ள பொன்னி, சத்த இங்க வந்து கொடையில நில்லு புள்ள. மழை விட்டதும் போய் வேலைகளை பார்க்கலாம். இல்ல மருதாணி அக்கா, எங்க வாழைத்தோப்பு முழுக்க தண்ணி சூழ்ந்துருச்சு. தண்ணியை கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டு வரேன். இங்க பாரு புள்ள, அந்த வேலைகள் எல்லாத்தையும் பொறவு பாத்துக்கலாம். நீங்க வா, உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். சரி இருங்கக்கா, வாரேன். ஒரு விவசாயிக்கு விதைய விதைச்சி அறுவடை பண்ற வரைக்கும் கண்ணுல உறக்கங்கிறது கனவா தான் இருக்கு. பாத்தீங்களா மருதாணி அக்கா, எங்க வாழைத்தோப்புல இருக்கிற மரங்கள்லாம் எப்படி சாஞ்சு போய் கிடக்குன்னு? பார்த்தேன் புள்ள, பார்த்தேன். என்ன செய்யறது? இயற்கையா வரக்கூடிய மழை, வெள்ளம், புயல் இதுல இருந்து நம்ம பயிர்களை சில சமயங்கள்ல பாதுகாக்க முடியாம போயிடுது. ஆமாக்கா, அதை நினைக்கும் போதுதான் மனசு கேட்கவே மாட்டேங்குது. இந்த பிரச்சனை எல்லாம் காலகாலமா நம்மள போல உள்ள விவசாயிக சந்திக்க கூடியதா தான் இருக்கு. ஆமா பொன்னி, உங்க நிலத்துல இருக்கிற பயிர்களுக்கு காப்பீடு செஞ்சு வைக்கலையா? என்னக்கா சொல்றீங்க? பயிர் காப்பீடா? ஆமா புள்ள, இன்னைய காலகட்டத்துல பெரும்பாலான விவசாயிக பயிர் காப்பீடு செஞ்சுட்டு தான் உழவு வேலைகளை தொடர்ந்து செய்யறாங்க. அப்படி விவசாய வேலைகளை செய்யும் போது ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டு பயிர் பாதிப்பு அடைஞ்சா பயிர் காப்பீடு அவங்களுக்கு பக்கபலமா இருக்கு. அப்படியாக்கா? இம்புட்டு நாளா இந்த விவரம்லாம் எதுவுமே தெரியாமே இருந்திருக்கேன் பாருங்களேன். விவரம் அறிஞ்சு விவசாயம் பார்த்தா நாம எதிர்பார்க்குற மகசூல் நமக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் பருவநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நினைச்சு இனி நாம கவலைப்பட வேண்டாம். நம்ம பயிர் காப்பீடு மூலமா அதை நாம சரி செஞ்சிடலாம். அக்கா, இந்த பயிர் காப்பீடு பத்தின விவரங்களை நான் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. அதை எங்கிட்டு போய் கேட்டா தெரியும்? அதுக்கு என்ன புள்ள, சிறு விவசாயில இருந்து பெரு விவசாயி வரைக்கும் பயிர் காப்பீட்டு முறையை தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறணுங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தான் நம்ம பயிர் காப்பீட்டு திட்டம் வந்திருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம ஊர்ல பயனடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. அப்படியாக்கா? ஆமா புள்ள, இன்னைக்கு எனக்கு இம்புட்டு விவரங்க தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ஊர்ல நடக்கிற விவசாயம் கூட்டம்தான். அந்த கூட்டத்துல தான் இது சம்பந்தமான விவரங்களை சொல்றாங்க. இப்ப கூட அங்கன ஒரு கூட்டம் நடக்க போகுது. வா புள்ள, நாமளும் போய் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நல்ல விஷயத்த சொன்னீங்கக்கா. நீங்க சொன்னதும் மழையே விட்டுருச்சு. வாங்க வாங்க, நம்ம போய் விவரத்தை கேட்டுட்டு வருவோம். சரி சரி, கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சத்த அந்த சேலையை மாத்திக்கிட்டு வந்துடு. ஈர துணியோட இருந்தா உடம்புக்கு ஆகாது. சரிங்கக்கா, இந்த பாசமும் அக்கறையும் தான் நம்ம கிராமத்தோட அழகே. வாங்க போவோம். விவரம் கேட்க இம்புட்டு பேர் வந்திருக்காக. பொன்னி, உழவு தொழில்னு சொன்னா சும்மாவா? உயிர்கள் அனைத்துக்கும் உணவளிக்கக்கூடிய உன்னதமான தொழிலாச்சே. அதை திறமையா செயல்பட இந்த கூட்டங்கள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி சரி, வா, விவரம் சொல்ல வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஊக்கமளிக்கும் பயிர் காப்பீடு குறித்து சென்னை வேளாண்மை ஆணையரக துணை இயக்குனர் ஜே வெங்கடரமணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா
இயற்கை சீற்றத்தால் ஏதாவது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை விரைந்து வழங்கப்படுகிறது. அதே போல் அறுவடைக்கு பின் ஏதாவது மழையினால் இல்லை ஆலங்கட்டி மழை, புயல்னால் ஏற்படும் மழை, அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இல்லை பகுதி சார்ந்த, அதாவது உங்கள் ஃபீல்டு, உங்கள் களத்திலேயே ஏதாவது இயற்கை இடர்பாடுகளால், உதாரணத்துக்கு ஆலங்கட்டி மழையோ இல்லை நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, அது இடி மின்னலுடன் கூடிய திடீர் மழை, அப்புறம் இயற்கை தீ, அதாவது மின்னலால் ஏற்படும் இயற்கை தீ, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் பயிர் வளர்ச்சியின் போது ஏற்படும் இடர்பாடுகள், இழப்புகள் ஏற்பட்டாலும் இந்த திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள்லையும் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வாழை, மரவள்ளி, உருளை, வெங்காயம், மஞ்சள், சிவப்பு மிளகாய், தக்காளி, பூண்டு, கேரட்டு, இஞ்சி, கத்திரி, முட்டைகோஸ், வெண்டை, கொத்தமல்லி, இந்த மாதிரி வருடாந்திர பயிர்களும், திராட்சை, கொய்யா, மா ஆகிய பல்லாண்டு பயிர்களும் காப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்காக ஒரு டவுட் இருக்கும், இதுக்கு காப்பீட்டு தொகை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்க, இது எவ்வளோ நமக்கு இழப்பீடு கிடைக்கும், எப்படி இழப்பீடு கணக்கீடு செய்கிறாங்க அப்படின்றதும். காப்பீட்டு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மோட்டர் பைக் வச்சுருக்கீங்க, அந்த பைக்குக்கு நீங்கள் இன்சூர் பண்ணுறீங்க. இன்சூர் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் அவங்க ஒரு காப்பீட்டு தொகையாக சொல்லுவாங்க. 1 லட்சம் இல்லை 2 லட்சம் காப்பீட்டு தொகை அப்படின்னு நிர்ணயம் செய்வாங்க. ஸோ உங்களுடைய அந்த பைக்குக்கு ஏதோ ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த காப்பீட்டு தொகையில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு இழப்பீட்டு தொகையாக கொடுப்பாங்க. அதே போல் தான் இந்த திட்டத்திலையும் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு காப்பீட்டு தொகை நிர்ணயம் செய்கிறாங்க. ஸோ இது மாவட்ட ஆட்சியரோட தலைமையில் இருக்கிற ஒரு குழு தான் இது நிர்ணயம் செய்கிறாங்க. அந்த மாவட்ட குழுவால் நிர்ணயிக்கப்படும் அந்த கடன் தொகை அதுதான் மாநில அளவிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டு அதுவே தான் ஒரு காப்பீட்டு தொகையாக இந்த திட்டத்தில் நிர்ணயம் செய்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடி செலவு, நிலத்தின் தரம், பாசன செலவு, உரம் மற்றும் விதை விலை மற்றும் தொழிலாளர்கள் கூலி, இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் இந்த கடன், அதாவது காப்பீட்டு தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஸோ இதில் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்து இந்த மாதிரி பயிர் சாகுபடி செய்கிறவங்க இந்த குறுவை பருவத்திற்கான 2%, அதாவது இந்த காப்பீட்டு தொகையில் 2% ப்ரீமியம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதே இந்த சம்பா, நவரைக்கு வர பயிர்களுக்கு 1.5% காப்பீட்டு தொகையில் ப்ரீமியமாக செலுத்தணும். இது எல்லாமே நீங்கள் அந்த பேங்க் மூலமாக கட்டும்போதோ இல்லை இ சேவை மையம் மூலமாக கட்டும்போது நீங்கள் அந்த பணம் அங்கே கட்டி அந்த ரசீது இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்கு, அதாவது விவசாயிகள் கட்டப்பட வேண்டிய கட்டண தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ மக்காச்சோளமும் பண்ணுறாங்க, நெல்லும் பண்ணுறாங்க. இப்போ நெல் அதிக அளவில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரூபா வரைக்கும் வரும். அதாவது ஏக்கருக்கு 550 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாறும். சிலது அது அந்த மாவட்டத்திற்கு அந்த காப்பீட்டு தொகை நிர்ணயம் செய்வதற்கு ஏற்றவாறு இந்த இது ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் வித்தியாசம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாமே ஒரு 500 ரூபாயிலேருந்து 570 ரூபாய்க்குள்ளே கட்டுற மாதிரி இருக்கும் ஏக்கருக்கு. மிச்ச பணம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தை எடுத்தோம்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மொத்த பிரீமிய தொகையாக இருக்கும். நீங்கள் 500 ரூபா கட்டுறீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் மீதி 500 ரூபா அவங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். சில மாவட்டங்களில் நான் சொல்கிறது 1000 ரூபான்றது ஒரு மினிமம். சம்டைம்ஸ் 3000 வரைக்கும் போகலாம், 4000 வரைக்கும் போகலாம். அப்போ நீங்கள் 500 ரூபா கட்டினீங்கன்னா மீதி இருக்கிற 2500 ரூபாவோ இல்லை 3000 இல்லை 3500 மாநில அரசு மற்றும் மத்திய அரசு சமமாக அவங்க தான் கட்டுறாங்க. ஸோ இதில் அரசுகள் இணைந்து உங்களுடைய காப்பீட்டு தொகையில், பிரீமிய தொகையில் அவங்களே பகிர்ந்துக்கிறனால உங்களுடைய செலவினம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ஒரு வகையில் இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இது உரிய தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதே இப்போ நான் 1.5% சொன்ன இதில் இந்த காப்பீட்டு தொகையில் இப்போ அதே இந்த தோட்டக்கலை பயிர்கள், வருடாந்திர பயிர்களாக இருந்தால் 5% வரை காப்பீட்டு கட்டணமாக நம்ம செலுத்தணும். ஸோ இதில் மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாமே இப்போ நீங்கள் செலுத்தினது போக மீதி பணம் மாநில மற்றும் மத்திய அரசு சமமாக அவங்க இந்த பயிர் காப்பீட்டு கட்டணத்தை அவங்க வழங்கி வருகிறார்கள். இப்போ இதில்
நீங்கள் வந்து பதிவு செஞ்சுறீங்க ஒரு டைமுக்குள்ளே, ஒரு டேட் நம்ம சொல்கிறோம், அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பதிவு செய்ததுக்கு பிறகு இந்த பயிரோடைய மகசூல் வந்து கணிக்கப்படுகிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இழப்பீட்டு தொகை வழங்கப்படுகிறது. இப்போ நான் வந்து இந்த பகுதிகளெல்லாம் வந்து அறிவிக்கை செஞ்சுருப்பாங்க, என்ன பயிர் வந்து நீங்கள் வந்து காப்பீடு செய்யலான்றதையும் அறிவிக்கை செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து கிராமம் வாரியாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அறுவடை பரிசோதனைகள் வந்து நடத்துவாங்க. இப்போ ஒரு கிராமம் ஒரு வருவாய் கிராமமாக இருந்தால் 4, ஒரு ஃபிர்கா வந்தால் 10 பயிர் அறுவடை பரிசோதனைகள் வந்து நடத்தப்படும். அந்த பயிர் அறுவடை பரிசோதனைகளில் வந்து நம்ம வந்து எப்பயுமே இப்போ நீங்கள் எப்படி அறுவடை செய்கிறீங்களோ அது மாதிரி ஒரு சின்ன அளவில் வந்து அறுவடை செஞ்சு அதில் எவ்வளோ வந்து மகசூல் வருதுன்றதை கணக்கீடு செய்வாங்க. மத்திய அரசின் இணையதளத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு பயிர் அறுவடை பரிசோதனை செய்கிறாங்கன்னா, நான் அந்த செய்கிற அன்னைக்கு அந்த பயிரோடைய ஃபோட்டோ, அப்புறம் வந்து அதில் வந்து அந்த சாம்பிள் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிற இடத்துல எவ்வளோ மகசூல் வந்திருக்குன்றதையும் அதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி அது ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து இந்த இணையதளத்தில் வந்து கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஸோ அந்த பண்ணலைன்னா அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இது இல்லாமல் வந்து இதில் வந்து 3 டிபார்ட்மெண்ட் வந்து இதில் வந்து பயிர் அறுவடை பரிசோதனை வந்து செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை, அப்புறம் வந்து வருவாய்த்துறை, புள்ளியியல் துறை. ஸோ இந்த 3 துறைகளுமே வந்து ஒருங்கிணைந்து இந்த பயிர் அறுவடை பரிசோதனைகள் நடத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பயிர் அறுவடை பரிசோதனைகளுமே வந்து ஃபோட்டோ எடுக்கப்பட்டு அது எல்லாமே இணையதளத்தில் வந்து எடுக்கிறாங்க. அது எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அதாவது வந்து நீங்கள் சொல்கிற அந்த மகசூல் முதற்கொண்டு எல்லாமே வந்து இணையதளத்தில் வந்து பதிவு செய்யப்படுகிறது. ஸோ இதில் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா விவசாயிகள் தாராளமாக வந்து அவங்களோட குறைகளை வந்து சொல்லலாம். கண்டிப்பாக அது வந்து நிவர்த்தி செய்யப்படும். இன்னொன்று வந்து இந்த கணக்கீடு செய்கிறது வந்து எப்படின்றது நிறைய விவசாயிகளுக்கு இன்றைக்கி இதில் வந்து தெரிஞ்சிருக்கு. சில விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து கடந்த 7 வருடங்களில் இப்போ நீங்கள் வந்து ஒரு வில்லேஜில் நாங்கள் வந்து காப்பீடு செய்கிறோம். அந்த வருவாய் கிராமத்தில் கடந்த 7 வருடங்களில் நல்ல சிறந்த வருடங்கள் ஒரு 5 வருடங்களுடைய மகசூலோடைய சராசரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த பயிர் அறுவடை பரிசோதனைகள் வந்து நம்ம நடத்துகிறோம் இல்லையா, அதனுடைய 4 பயிர் அறுவடை பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது. அந்த 4 அறுவடை பரிசோதனைகளுடைய சராசரி மகசூல் அதுவும் கடந்த 5 வருடங்களுடைய சராசரி மகசூலையும் ஒப்பீடு செஞ்சு அதில் வந்து குறைவாக வரும்போது அதற்குரிய இழப்பீட்டு தொகை வந்து வழங்கப்படுகிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய கிராமத்தில் சராசரி மகசூல் கடந்த 5 வருடங்களில் வந்து 5000 கிலோ வருது. ஆனால் இப்போது இந்த நடப்பு வருடத்தில் நான் இந்த பயிர் அறுவடை பரிசோதனைகள் மூலமாக 1000 கிலோ தான் வந்திருக்குன்னா எனக்கு வந்து இழப்பு 4000 கிலோ. ஸோ எனக்கு 5000 கிலோ வரணும், 1000 கிலோ தான் வந்திருக்கு. அப்போது எனக்கு வந்து மகசூல் இழப்புன்னு பார்த்திங்கன்னா 4000 கிலோ இழப்பு. அப்படின்னும்போது அந்த 4000 கிலோக்குரிய சதவீதம் வந்து இழப்பீட்டு தொகையாக அந்த வில்லேஜ் ஃபுல்லாக இருக்கிற யார் யார் வந்து காப்பீடு செஞ்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இழப்பீட்டு தொகை அவங்களுடைய வங்கி கணக்கில். ஸோ இதில் வந்து யாருமே வந்து நேரடியாக எந்த ஒரு அலுவலருமே நேரடியாகவோ எந்த விதமோ வந்து இவங்க இதில் வந்து பணம் முறைகேடுன்றதே இருக்காது. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி தான். ஸோ உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக இணையதளம் மூலமாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து இந்த இழப்பீட்டு தொகை வந்து வரவு வைக்கப்படுகிறது. அதனால் இதில் வந்து பணம் எடுத்துட்டாங்க, பணம் வந்து முறைகேடு நடந்தால் இதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து எல்லாமே வந்து ஒரு என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இது வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தி வருகிறது. அதனால் வந்து விவசாயிகள் தாராளமாக இதை வந்து நம்பி வந்து இந்த திட்டத்தில் வந்து சேரலாம். அதே போல் வந்து இதில் வந்து நிறைய வந்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் நாங்கள் வந்து இது நடத்துகிறோம், கேம்ப் நடத்துகிறோம். ஸோ இந்த கேம்பில் வந்து விவசாயிகள் மத்தியில் என்னென்ன இதுக்குரிய சந்தேகங்கள், எப்படி இது வந்து பயன்பெறலான்ற குறித்து விழிப்புணர்ச்சியும் பண்ணுறோம். நிறைய இடத்துல கலெக்டரேட்டில் எல்லாமே வந்து விளம்பர பலகை, துண்டு பிரசுரங்கள் இதெல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கடந்த வருடம் 2024-25 ஆண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 780 கோடி வந்து இழப்பீட்டு தொகையாக இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு. மாநில அரசு இந்த திட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. ஸோ இதில் எந்த ஒரு முறைகேடும் வரதுக்கு அலோவ் பண்ணாமல் இதை வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் பயன்பெறணும் அப்படின்றத இது கண்ணும் கருத்துமாக தான் இது வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வரோம். ஸோ அதனால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு
இதுவும் கிடையாது. தாராளமாக இதில் சேரலாம். அதே போல் இதில் எந்த இடர்பாடுகள் இருந்தாலும் அங்கே வந்து இப்போ நீங்கள் மாவட்ட அளவில் வட்டார அளவில் வந்து வேளாண் விரிவாக்க மையங்கள் இருக்குது, வேளாண் விரிவாக்க அலுவலர்கள் இருக்காங்க, உதவி வேளாண்மை இயக்குனர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன உங்களுக்கு இழப்பீட்டு தொகை, ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை போட்டிங்கன்னா நீங்கள் என்னைக்கு டேட்டுக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க, என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஏரியா, எவ்வளோ பயிர் சாகுபடி அளவு, அதுவும் வந்துடும், சாகுபடி பரப்பளவு வந்துடும். அப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ இழப்பீட்டு தொகை, எந்த பேங்க்கில், எந்த உங்களோட ஆதார் நம்பர் முதற்கொண்டு எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து இழப்பீட்டு தொகை போயிருக்கு, என்னைக்கு டேட்டில் போயிருக்கு, எத்தனை நீங்கள் நிறைய சர்வே நம்பர் வச்சுருப்பீங்க, அந்த நிறைய சர்வே நம்பருக்கு எப்படி ஆயிருக்குன்றதும் வந்து இந்த வரவு வந்து முதற்கொண்டு எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இணையதளத்தில் இருக்கிறனால விவசாயிகள் தாராளமாக இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சம்பா நெற்பயிர் முடியுது. சம்பா நெற்பயிர் தான் முக்கியமாக வந்து விவசாயிகள் நிறைய அதிக அளவில், அதிக பரப்பளவில் வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ மழையும் பெஞ்சிட்ருக்கனால விவசாயிகள் உடனடியாக சம்பா நெற்பயிரை வந்து பதிவு செஞ்சுங்க. ஸோ காலக்கெடு இதுக்குன்னு ஒவ்வொரு டைம் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த காலக்கெடு நீங்கள் அப்பப்போ வந்து விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சேவை மையத்து மூலமாகவோ இல்லை வங்கிகள், சொசைட்டி மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது தவிர பல்வேறு பயிர்கள் வந்து காப்பீடு வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காலக்கெடு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெல் தரிசில் பயிர் வகைகள் அந்த இதெல்லாம் வந்து 2வது மாதம் வரைக்கும் பண்ணலாம். அதாவது பிப்ரவரி 2026 வரைக்கும் கூட பண்ணலாம். அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து வேளாண்மை விரிவாக்க மையங்களில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அதனால் விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த திட்ட பலன்களை முழுமையாக பெறவும். கடைசி நாளில் தான் நிறைய பேர் போய் செய்கிறாங்க. அந்த கடைசி நாள் போய் செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் போய் ஒரே நாளில் பண்ணும்போது அந்த வலைதளம் வந்து சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ பேருடைய பதிவு செய்ய முடியாமல் என்ன ஆகும்னா அந்த டைம் தாண்டிடும். ஸோ அதனால் விவசாயிகள் வந்து கடைசி நாள் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாமல் அவங்க வந்து இமீடியட்டாக உடனடியாக இந்த திட்டத்தில் வந்து சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து சந்தேகமோ இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக மாநில அளவில் இங்கே ஒரு பயிர் காப்பீடு திட்ட பிரிவு இருக்குது வேளாண்மை துறையில். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுக்கான ஒரு பிரிவு தனியாகவே வந்து செயல்பட்டு வருகிறது. நீங்கள் அவங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் வந்து வட்டார அளவில் வேளாண்மை உதவி இயக்குனர் அல்லது வேளாண்மை அலுவலர், அப்புறம் இல்லைனா வந்து உதவி வேளாண்மை அலுவலர்கள், இவங்க யாரை வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இதுக்குரிய டீட்டெயில்ஸ் கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கு எப்படி பதிவு செய்யணும், எப்படி காப்பீடு செய்யணுன்றதும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவாங்க. அதனால் இந்த திட்டத்தில் பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை உழவருக்கு ஊக்கமளிக்கும் பயிர் காப்பீடு குறித்து சென்னை வேளாண்மை ஆணையரக துணை இயக்குனர் ஜே. வெங்கடரமணன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். என்ன பொன்னி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்போ புரியுதா நம்ம விளைவிக்கிற பயிர்களுக்கு பயிர் காப்பீடு ஏன் முக்கியம்னு? மருதாணி அக்கா, ஏர் பூட்டி விதைச்சி நீர் பாய்ச்சினா மட்டும் போதாது, அதுக்கு கவசமாக இருக்கக்கூடிய பயிர் காப்பீட்டையும் நாம் பதிவு பண்ணால் மட்டுமே நிலையான விவசாயத்தை நம்மளால் பார்க்க முடியும்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பொன்னி, நாளைக்கே பயிர் காப்பீடு செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுங்க. நிச்சயமாக்கா. இப்போ இந்த விஷயத்த என் மச்சாங்கிட்டையும் என் அத்தைக்கிட்டையும் போய் சொல்ல போகிறேன். அவங்க இந்த விஷயத்தை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா பிள்ளை, நல்ல விஷயங்க என்னைக்கும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நம்ம உழைப்ப மூலதனமா போட்டு நம்ம பயிர் காப்பீடு துணையோட உழவு வேலைகளை இனி சிறப்பா செய்வோம். நிச்சயமாக்கா. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு
பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும், 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும், வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும், மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். கொய் இலைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். வணிக மலர் தொழிலில் கொய் இலைகள் முக்கிய இடம் வகிக்கின்றன. மலர் அலங்காரத்திலும் கொய் இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கொய் இலைகள் இல்லாமல் மலர் அலங்காரம் முழுமையடைவதில்லை. 2020 ஆண்டில் உலக அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட கொய் இலைகளின் மதிப்பு சுமார் $758 மில்லியன் ஆகும். எதிர்காலத்தில் கொய் இலைகள் உற்பத்தி அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை. பொதுவாக கொய் இலைகள் மித வெப்பமண்டல பகுதிகளில் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலம் கொய் இலைகள் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கிறது. சுமார் 69% அங்கு உற்பத்தியாகின்றது. இதனைத் தொடர்ந்து டெக்சாஸ், ஹவாய் போன்ற மாகாணங்கள் முன்னிலை வகிக்கின்றன. இத்தாலி, நெதர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் கொய் இலைகளை ஏற்றுமதி செய்கின்றன. கொய் இலைகள் வளருவதற்கு மிதமான தட்பவெப்பநிலை மற்றும் சூரிய ஒளியின் தரம் மிகவும் முக்கியமாகும். எனவே தமிழ்நாட்டில் மித வெப்பமண்டல மலைப்பகுதிகளான ஏற்காடு, கொடைக்கானல், நீலகிரி, ஏலகிரி, கொல்லிமலை, ஓசூர் முதலிய பகுதிகள் கொய் இலைகள் சாகுபடிக்கு ஏற்றவையாய் உள்ளன. மேலும் காப்பி மற்றும் தேயிலை பயிரிடுவதற்கு அதிகப்படியான வேலையாட்கள் தேவைப்படுவதால் விவசாயிகள் தற்பொழுது மற்ற பயிர்களுக்கு மாறி வருகின்றனர். வீட்டில் உள்ள பெண்கள், சுய உதவிக் குழுக்களில் உள்ள மகளிர் இதனை சுயதொழிலாக செய்து லாபம் ஈட்டலாம். கொய் இலைகள் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடியவைகளாகும். இந்தியாவில் இருந்து கொய் இலைகள் இத்தாலி, நெதர்லாந்து, அமெரிக்கா, இலங்கை, கென்யா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலக கொய் மலர் வணிகத்தில் முதல் 9 இடங்களை பிடித்துள்ள கொய் இலைகள் ஆந்தூரியம், ஆஸ்பராகஸ், பாக்ஸ்வுட், சைப்ரஸ், யூக்கலிப்டஸ், டிராசினா, பிலோடென்ட்ரான், ஹெட்டிரா, ஹைபரிகம் ஆகியவை. இவற்றை தவிர டிராசினா, போத்தஸ், பைக்கஸ், டைபன் பாக்கியா, பனைச்செடிகள், ஸ்கிப்லரா, லிமோனியம், ஆஸ்டர், ஜிப்சோபில்லா, பெப்ரோமியா, குளோரோபைட்டம், டயாந்தஸ், மான்சிட்ரியா மற்றும் பெரணிகள் ஆகியவை முக்கியமான கொய் இலைகளாகும். தரமான கொய் இலைகள் உற்பத்திக்கு மண் மற்றும் தட்பவெப்பநிலை, தண்ணீர், காற்று, சூரிய ஒளி ஆகியவை மிக முக்கிய காரணிகளாகும். பொதுவாக கொய் இலைகள் வளருவதற்கு மண்ணின் அமிலக்காரத்தன்மை 5.5 முதல் 6.5க்குள் இருக்க வேண்டும். பெரணிகள் மற்றும் மராண்டா வகை கொய் இலைகள் வளருவதற்கு 4.5 முதல் 5.5க்குள் இருக்க வேண்டும். சூரிய ஒளி 1500 முதல் 8000 அடி கேண்டில்ஸ் தேவைப்படும். எனவே கொய் இலைகள் வளரும்போது சூரியனின் நேரடி வெப்பத்திலிருந்து அவற்றை காக்க வேண்டும். இல்லையெனில் இலை திசுக்கள் மற்றும் நிறமிகள் பாதிக்கப்படும். கொய் இலைகள் வளருவதற்கு
18.5 முதல் 26.5 டிகிரி செல்சியஸ் இரவு நேர வெப்பநிலையிலும் 24 முதல் 35 டிகிரி செல்சியஸ் பகல் நேர வெப்பநிலையிலும் இருக்க வேண்டும். 18 டிகிரி செல்சியஸ் கீழ் உள்ள வெப்பநிலையில் செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். பொதுவாக கொய் இலைகள் மித வெப்பமண்டல சூழ்நிலையை விரும்பக்கூடியவை. மேலும் கொய் இலைகள் வளருவதற்கு காற்றின் ஈரப்பதம் சுமார் 50% இருக்க வேண்டும். பசுமை குடில்களில் அதிக ஈரப்பதம் இருக்கும் என்பதால் இதனை பயிரிடலாம். ஈரப்பதம் 25% கீழே செல்லும்போது செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். செடிகளின் இலை வளர்ச்சிக்கு 150 ppm நைட்ரஜன், 25 ppm பாஸ்பரஸ் மற்றும் 100 ppm பொட்டாசியம் அளிக்க வேண்டும். இவற்றை தவிர மண் ஊடகத்துடன் மெதுவாக கரையும் உரங்களையும் செடிகளுக்கு அளிக்க வேண்டும். உலக மலர் வணிகம் பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக தண்ணீர் அதிகமாக விடும்போது கொய் இலை செடிகளை நோய்கள் தாக்கும். இதனால் வேர் அழுகல், பூசண மற்றும் பாக்டீரியல் நோய்களால் இலைகள் பாதிக்கப்படும். தண்ணீரில் உள்ள புளோரைடு என்ற அயனியாலும் செடிகள் பாதிக்கப்படும். டிராசினா, பனை செடிகள், ஸ்பைடர் செடி முதலிய செடிகள் புளோரைடு நீரினால் பாதிக்கப்படக்கூடிய செடிகளாகும். கொய் இலைகளின் நுனி கருகியோ அல்லது பழுப்பு நிறமாக மாறியோ காணப்படும். செடி வளர ஊடகம் பயன்படுத்தும் போது பெர்லைட் அல்லாத ஊடகமாக பயன்படுத்த வேண்டும். சூப்பர் பாஸ்பேட் உரங்களையும் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக கொய் இலைகளுக்கு உரமிடுவதை பொறுத்தே அதன் வளர்ச்சி காணப்படும். செடிகளுக்கு தொடர்ச்சியாக ஊட்டம் அளித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை தண்ணீர் விடும்போதும் ஊட்டம் அளிக்க வேண்டும். கொய் இலை செடிகளை மண் இல்லாத ஊடகத்தில் வளர்க்கும்போது நுண்ணூட்ட சத்துக்களையும் அளிக்க வேண்டும். ஏனெனில் மண்ணில்லா ஊடகத்தில் நுண்ணூட்டங்கள் இல்லாமல் இருக்கும். கொய் இலைகள் வேகமாக வளரக்கூடியவையாக இருக்க வேண்டும். குறைந்த காலத்தில் அதிக தழை வளர்ச்சியை கொண்டிருக்க வேண்டும். கொய் செடிகள் நேராகவோ அல்லது பக்கவாட்டிலோ வளர வேண்டும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் அறுவடை செய்ய ஏதுவாக இருக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டதாக கொய் செடிகள் இருக்க வேண்டும். கொய் இலைகளில் தேவையில்லாத முட்கள் மற்றும் விரும்பத்தகாத வாசனை இருக்கக்கூடாது. மேலும் கொய் இலைகளில் பால் போன்ற திரவம் வடிதல் கூடாது. கொய் இலைகள் பார்த்தவுடன் இயற்கையிலேயே கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் புதிதாகவும் காணப்பட வேண்டும். தண்ணீரில் வைக்கும்போது அதன் வாழ்நாள் போதுமானதாக இருக்க வேண்டும். நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்றதாகவும் இவை இருத்தல் வேண்டும். கொய் இலை செடிகளை பல்வேறு வகையான பூச்சி மற்றும் நோய்கள் தாக்குகின்றன. அவ்வாறு தாக்கும் பூச்சிகளில் மிக முக்கியமானது அசுவினி, செதில் பூச்சியாகும். இவற்றை கட்டுப்படுத்த பூச்சி தாக்குதல் இல்லாத செடிகளாக வாங்கி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். சுற்றுப்புற சுகாதாரம், பயிர் வளர்ப்பு முறைகள் மூலம் பூச்சியினை கட்டுப்படுத்தலாம். எனவே மித வெப்பமண்டல மலைப்பகுதிகள் மற்றும் வெப்பமண்டலத்தில் உள்ள சிறு குறு விவசாயிகள் கொய் இலைகளை பயிரிடுவதால் நல்ல லாபம் அடையலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.